மீனம் ராசிக்காரங்க உங்களோட மனசை பாருங்க ஒரு கடல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்கள் மனசில் ஒரு கருணையும் காதலும் கனவுகளும் நிறைய இருக்கும். மீனராசி பொதுவாக பாருங்க, உலகத்தில் எல்லோருமே ஒரு வித லாஜிக் இருக்கா அப்படின்னு யோசிப்பாங்க, யோசிச்சு செய்வாங்க. ஆனால் மீனராசிக்காரங்க நீங்கள் மட்டும்தாங்க ஹார்ட்ல இருந்து வாழக்கூடியவங்களா இருக்கீங்க. ஒரு சிறப்பான ஒரு ராசி இந்த மீனராசின்னு சொல்லலாம். ராசியில் மட்டும்தாங்க இது கடைசி ராசியாக வருது. ஆனால் மேன்மை சிறப்பான குணம் இது எல்லாமே முதல்ல நிற்கக்கூடியது இந்த மீன ராசி தான். ஏன்னா இந்த மீன ராசி அப்படிங்கிறது குரு பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ராசி. எப்பவுமே நீங்கள் பாருங்கள், நல்ல ஒரு அறிவு திறமையை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற குறிக்கோளோடு செயல்படக்கூடியவங்களா இருக்கீங்க. உங்களோட மனசு ரொம்பவுமே சுத்தமானதாக இருக்கும். கலை உணர்வு அதிகமாக இருக்கும். எல்லோருக்கும் உதவுறது ரொம்பவும் பிடிச்சு பண்ணுவீங்க. கனவு அதிகமாக காணுவீங்க. இந்த மீன ராசிக்காரங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது அன்பு உணர்ச்சியும் சேர்ந்த ஒரு அழகான பயணம். நல்ல மனசுக்காக எல்லாராலுமே விரும்பப்படக்கூடியவங்களா மீனராசிக்காரங்க நீங்கள் இருப்பீங்க. அதே போல் இந்த கலை இசை எழுத்து துறைகளில் வெற்றி பெற்றவங்களை கேட்டு பாருங்கள், மீனராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரியான தனித்திறமை மீனராசிக்கு ரொம்பவுமே சிறப்பாக வரும். மீனராசிக்காரங்க உண்மையான அன்பை வெளிப்படுத்தக்கூடியவங்க. ஆன்மீகத்தில் நிறைய நாட்டம் இருக்கும். இந்த மீன ராசி அப்படின்னு பார்க்கும்போது இந்த உணர்ச்சிகரமான அதிகமான மனவேதனையை போட்டு குழப்பிகிட்ருப்பீங்க. நடந்த விஷயத்தை கூட திரும்ப திரும்ப போட்டு மனசில் இப்போ நடந்தது போல் குழப்பிக்கிட்டு தேவையில்லாமல் நேரத்தை வீணடிச்சிட்ருப்பீங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கோங்க. எளிதில் ஏமாந்துருப்பீங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க நிறைய விஷயத்தில் பாருங்கள் ஏமாற்றிருப்பாங்க. அது தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்பவுமே வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனால் இவங்களோட மனசு இவ்வளோ தான் அப்படின்னு விட்டுட்டு அடுத்தடுத்த நிலைமைக்கு போயிடுவீங்க. ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். முடிவெடுக்கிறதுக்கு தயக்கம் காட்டுறதையும் எல்லோரையும் நம்புறதோ இது ரெண்டையுமே தவிர்த்துடுங்க. நம்பிக்கை வச்சவங்களுக்கு எப்பவுமே நீங்கள் ஒரு சரியான பாடமாக தான் இருப்பீங்க. உங்களோட நம்பிக்கைக்கு உரியவங்க யார் அப்படின்னு தேர்ந்தெடுத்து பழக பாருங்கள். மீனராசிக்காரங்க பெரும்பாலும் உங்களோட மனசு ரொம்பவுமே அன்பானதாக இருக்கும். அதனால தான் இந்த நல்ல மனசு சில நேரம் உங்களுக்கே கஷ்டத்தையும் கொடுத்துருக்கும். இப்படிப்பட்ட மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு, என்ன செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெறலாம், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்பட்டால் சிறப்பான உயர்வை பெறலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டதுனால நீங்கள் வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு செய்கிறது அது அற்புதமான நல்ல முன்னேற்றத்தையும் நன்மையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். மீன ராசிக்காரங்க வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு செய்வது அது அற்புதமான முன்னேற்றத்தை தரும். குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில். இறைவனோட பரிபூர்ண அருளாலும் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு நன்மை இதெல்லாமே கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ உங்களுக்குமே நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த மீனராசிக்காரங்க உங்களுடைய சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் கணிச்சிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, ஃபோன் பண்ணாலே போதும், எளிய முறையில் உங்கள் ஜாதக அமைப்பை தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் இதனால் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக நன்மையை எல்லா வகையிலும் பெறலாம். தீர்க்கவே முடியாத பிரச்சனைக்குமே எளிய முறையில் தீர்வு உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பால் நீங்கள் பெற முடியும். அதனால தான் சொல்கிறோம், இந்த வாய்ப்பை தவற விட்டிங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணுவீங்க. இந்த மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் நினச்ச விஷயம் சரியாக அது போலவே நடக்குமா, உங்களுக்கு பலமாக எண்ணாமையும் பலவீனமாக எண்ணாமையும் எப்படி கவனமாக செயல்பட்டால் நன்மையை பெறலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மிதமான பலன்கள் உண்டாகுது. சில இடத்துல வேலை அழுத்தம் இல்லாமல் இருக்கும். சில இடத்துல உங்கள் வேலை சவாலாக இருக்கும். உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வு வரலாம். அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் இப்போ பாருங்கள் தடை இல்லாமல் சிறப்பாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனை வருமானம் லாபம் இது அதிகரித்து காணப்படும். புதிய முயற்சிகளில் எச்சரிக்கையாக ஈடுபடுங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு புத்துணர்வு உண்டாகும். பிள்ளைகளால் மன நிம்மதி வரும். அலுவலக சூழல் கூட இன்பமானதாக மாறும். அலுவலகத்தில் இணக்கமான சூழல் உருவாகுது. எதிர்பார்த்த மாறுதல் மட்டும் வருவதற்கு கொஞ்சம் கால அவகாசம் எடுக்குங்க.
பெரும்பாலும் பணிகளில் கவனமாக இருங்க. அடுத்தவங்ககிட்ட தேவையில்லாமல் பேசி வார்த்தைகளை விட்டுறாதீங்க. மற்றவங்கள பற்றி புறம் பேசுவதை தவிர்த்துடுங்க. உங்ககிட்ட யாராச்சும் வந்து அந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா கூட அதையுமே தவிர்த்துட்டு உங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடுங்க. வேலையில் முழுசாக கவனம் செலுத்தினா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் உயர்வு வரும். மற்றவங்கள பற்றி பேசிட்டு நேரத்தை வீணடிச்சிடாதீங்க. ஏன்னா தொழில், வியாபாரம் இதில் எல்லாமே முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு. இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டா நல்லது. வியாபாரத்தில், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வரும். தொழிலை விரிவுபடுத்த இது சிறப்பான ஒரு நேரம். இந்த நேரத்தை தான் அதனால் சரியாக பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறோம். குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த தேவையில்லாத பிரச்சனை, விவகாரம் இந்த வாரம் பாருங்கள் தீரும். பிள்ளைங்களால் சின்ன சின்னதாக சிரமம் வரலாம், ஆனால் அது பெருசாக பாதிப்பு எதுவும் தராது. விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. பெரியவங்களோட அன்பு, ஆதரவு உங்களுக்கு எல்லா வகையிலுமே பக்கபலமாக இருக்கும். பிள்ளைங்களோட கல்விக்காக சேமிப்பில் கொஞ்சம் அக்கறை செலுத்த பாருங்கள். கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் சரியாக உங்கள் திறமையை வெளிப்படுத்தலாம். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திட்டு நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெறலாம். அது அற்புதமான மாற்றங்களும் முன்னேற்றமாக மாறும். அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இப்போ இருக்குது. இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிற ஒவ்வொரு மீனராசிக்காரங்களே பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை கண்டிப்பாக பெறுவீங்க. சந்திரனோட இடப்பெயர்ச்சி மட்டும் கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் ரெண்டையுமே கலந்து ஒரு பலனை தரதுனால கவனமாக இருந்தால் நல்லது. சந்திரன் 5ஆம் இடத்துல குடும்பம் சம்மந்தப்பட்ட முடிவுகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக முடிவெடுக்கக்கூடிய சூழலில் அமைஞ்சிருக்கிறார். 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பம் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனை வரும். அதனால் ஏதாவது முடிவு பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கவனமாக எடுக்க பாருங்கள். எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வியாபார விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. முதலீடுகளில் லாபம் வரும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். புதிய முதலீடுகளில் கவனமாக செயல்பட்டால் நல்லது. ஏன்னா கவனமாக இல்லை அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே பிரச்சனை வருங்க. அதை சமாளிக்கிறது கஷ்டமாக இருக்கும். இதுவே முன்னெச்சரிக்கையாக கவனமாக நீங்கள் எல்லா விஷயத்தையும் பண்ணி பாருங்கள், எந்த பிரச்சனையுமே வராது. இப்போ உங்களுக்கு சூழல் சாதகமாக இருக்குது, இதை பயன்படுத்திட்டு உங்களோட வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வழி என்னமோ அதை சிந்திச்சு யோசிச்சு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பண விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்கள். யாரையும் நம்பி முழுசாக ஒப்படைச்சிட்டு அப்புறமே பணத்தில் தப்பு நடந்துருச்சுன்னா வருத்தம் உங்களுக்கு தான். பண விஷயத்தில் நீங்களாக முன்னின்று செயல்படுத்துறது நல்லது. விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. எதிரில் இருக்கிறவங்களோட செயல்கள் தேவையில்லாமல் கோபத்தை தூண்டும். கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும். உங்களுக்கு நல்ல நேரமாக இருக்குது. அதனால் உங்களோட வாழ்க்கையில் உயர்வதற்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத யோசிச்சு பண்ணுங்கள். வியாபார விஷயத்தில் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. புதிய முதலீடுகளில் கவனமாக செய்யுங்க. இந்த வாரம் மீன ராசிக்காரங்க உங்கள் தொழில், அதுக்கப்புறம் உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதோட தேவைக்காக பாடுபடணும். பண விஷயத்தில் நிதானமாக செயல்பட்டால் நல்லது. பெரியவங்களோட அன்பு, ஆசையும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே பாருங்கள் நல்லதை உண்டாக்கி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அதனால் எதையுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் நம்பிக்கையும் பெருகுது இந்த வாரம். ராசி அதிபதி குரு 2ஆம் தேதியில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே உச்சம் பெறாரு. மன தைரியம் அதிகரிக்கும். எதையுமே லகுவாக சமாளித்து வெற்றி வாய்ப்பை நீங்கள் எளிமையாக பெறுவீங்க. உங்களோட செயல்களில் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் தோற்றத்திலே பாருங்கள் புது பொலிவு வரும். ஆளுமை திறன், புகழ், பெருமை, இந்த செயல்படுறது, திறமையை கையாளுறது இது எல்லாமே அதிகரிக்கும். வேலையிலையுமே திறமை கூடும். ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல காரியம் இப்போ சிறப்பாக நடந்து முடியும். இது வரைக்கும் தயங்கி செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை கூட இப்போ சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. தயங்கிக்கிட்டு இருந்த பல செயல்கள்லையுமே அதிரடியாக செயலாற்றி எல்லோருக்கிட்டையுமே நல்ல பேர் எடுப்பீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் இப்போ சீராக மாறும். ராசிக்கு குரு பார்வை வந்ததும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டமான நிகழ்வு வரும். வேலை செய்கிற இடத்துல இது வரைக்கும் இருந்த மன சஞ்சலம் மாறும். வராத கடனும் வசூலாகும். அடமான சொத்துக்களை மீட்பதற்கான சந்தர்ப்பம் உருவாகும். இந்த மீன ராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் மனதை வாட்டி வந்த இது வரைக்கும் தீர்க்கவே முடியாது அப்படின்னு நினச்ச சிக்கலுமே இப்போ தீரும். குலதெய்வத்தின் வழிபாடு அது அற்புதமான நன்மையை கண்டிப்பாக தரும். உங்கள் வீட்டு பூஜை அறையில் தினம்தோறும் தீபம் ஏற்றி வச்சுட்டு குலதெய்வத்தை மனசார வழிபட்டுட்டு அன்றைய தினத்தை தொடங்குங்க. சிக்கல்கள் தீரும். வம்பு வழக்கு விரைவில் முடிவுக்கு வரும். ரொம்ப நாளாக இருந்து வந்த குறை ஒவ்வொன்றா மாறும். ஒவ்வொரு நாளுமே முன்னேற்றத்திற்கு உண்டான பாதை உண்டாகும். காரிய அனுகூலம் வரும். செய்யக்கூடிய முயற்சிகளை தடை வந்தாலுமே அதை முறியடிக்கக்கூடிய வல்லமை உங்ககிட்ட இருக்குது. தம்பதிகளிடையே அன்பு, அந்யோன்யம் அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சியில் இருந்த தடை நீங்கி விரைவாக உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்கும். முயற்சிகளை தொடர்ந்து செய்கிறது நல்லது. உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு தொடர்ந்து சிரமத்தை கொடுத்து வந்த பிரச்சனை தீரும். உங்கள் உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கு, பணவரவு கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பணவரவு சீரான நிலையை ஏற்படுத்துது. அதிக சிரத்தை எடுத்தால் மட்டும்தான் புதிய ஒப்பந்தம் நிறைய பெற முடியும். இதை நினைவில் வச்சுக்கோங்க.
எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கொஞ்சம் தள்ளி போகலாம். நீங்கள் உங்களோட கடமையை சரியாக செய்யுங்க, பலன் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அண்டை அயலாருடன் ஏற்பட்ட பிரச்சனை வம்பு வழக்கு தீருது, மனக்கசப்பு நீங்குது, உங்களுக்குள்ள நல்ல ஒரு உற்சாகம் பிறக்குது. வழக்கு விவகாரங்கள் ஏதாச்சும் நிலுவையில் இருந்தால் இந்த மாதம் நீங்கள் அதை செயல்படுத்துங்க, வழக்கில் வெற்றி உண்டாகும். அதே போல் ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த பிரச்சனைக்குமே எளிய முறையில் நீங்கள் இப்போ முடிவை பெறுவீங்க. செல்வம், உரிமை, அதிகாரம் இதெல்லாமே கிடைக்கும். மாணவிகளை பொறுத்த வரைக்கும் தீவிர முயற்சி படிப்பு விஷயத்தில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் நலனை பொறுத்த வரைக்கும் வயிறு உபாதைகள் வந்து போகலாம். உணவு பழக்க வழக்கத்தை சரியாக எடுத்துக்கிறது நல்லது. நிறைய நேரம் எடுத்து படிங்க, கவனமாக படிங்க. நீங்கள் நினச்ச மதிப்பெண்ணை விரைவில் பெறலாம். எல்லா வகையிலுமே படிப்பு விஷயத்தில் முன்னேற்றம் பெற வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடை தொடர்ந்து செய்வது நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் எல்லா வகையிலுமே உண்டாக்கும். குரு பகவானோட அருள் இருந்தால் போதுங்க, படிப்பு விஷயத்தில் பின்னடைவு ஏற்படாது. அப்படிப்பட்ட குருவே உங்களுக்கு ராசி அதிபதியாக வர்றதுனால வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடை செஞ்சுட்டு அன்றாட பணிகளை தொடங்குங்க. கண்டிப்பாக படிப்பு விஷயத்தில் நன்மை நல்ல ஒரு உயர்வு, நீங்கள் நினச்ச இடத்துல உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறது, இந்த மாதிரியான வாய்ப்பை உருவாக்கலாம். அந்த வாய்ப்பு நல்லதாக விரைவில் கிடைக்கும்.